அன்பினர்களே, முன்னாள் அமைச்சர் கம்மம்பில அடிக்கடி ஈஸ்டர் குண்டுவெடிப்பை விட சில பயங்கரமான செய்திகளை வெளியாக்கி வருகின்றார். இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சூத்திரதாரி சஹ்ரான் 13 முகாம்களில் 300க்கும் மேற்பட்ட தற்கொலை குண்டுதாரிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளதாகவும், அவர்கள் ஜலதா பிரகராவில் தற்கொலை குண்டு தாக்குதல்களை நடத்தி பெருமளவான சிங்கள மக்களை கொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பயிற்சி பெற்றவர்களாம் சுதந்திரமாக நடமாடி வராங்களாம் என்று சொல்றார். இது ஒரு நேற்று அவர் போட்ட ஒரு மிகப்பெரிய குண்டு. இந்த விடயத்தை அவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவரை தேடி புத்தகம் வெளியிட்டார் இல்லையா. என்னமோ அந்த புத்தகத்துல என்னமோ புதிய யார் யாரெல்லாம் வெளியாக போறாங்க, புதிய குண்டுசாரிய வெளியாக்க சாரா தான் சொல்லுகிறார். நல்லா இருக்காத இல்லையா, ஏற்கனவே சொல்லப்பட்ட பேர் தானே. அவர புத்தகத்துல இன்னமும் புதிய விடயங்கள் சொல்ல போறாரு, புது புது தகவல் வரப்படுவார் தான். அதே அரைச்சமாவ அரைச்சி யாருன்னு சொன்னா சஹரா தான் சொல்றாராம். இப்ப எனக்கு பைத்தியம் முடிச்சுக்கோ தெரியல. இப்ப இவட செய்தான் இலங்கைக்குள்ள ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அது யாரு? ஹிவிதுரு ஹெல உரிமைய உருமுற புலிதானே, கட்சி தலைவர் என்று தெரியல, ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அலையுது. அது சொல்லுது இப்படி இதே வேலை. மல்கம் ரஞ்சித் அவர்களும் மிகப்பெரிய சந்தேகத்தை வெளியாக்கி இருக்கின்றார். 8 கேள்விகளை உருவாக்கி இன்னும் அதற்கு பதில் காணப்படவில்லை என்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்து அவர் ஒரு செய்தியை வெளியாக்கியிருந்தார். அவருக்கான சந்தேகங்கள் 8 சந்தேகங்களை கேட்டு 8 சந்தேகத்துக்கு முன்னம் எந்த விடையும் வரல, அரசாங்கம் கொடுக்கல என்று சொல்றாரு. இந்த செய்தியை சுற்றி பார்ப்போமா? தற்கொலை குண்டுதாரிகள் இன்னும் சுதந்திரமாக உள்ளனர் என்று கண்டியில் கம்மன்பில எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். பயிற்சி பெற்ற தற்கொலை குண்டுதாரிகள் புனர்வாழ்வு அளிக்கப்படாமல் இன்னும் சுதந்திரமாக நடமாடுவதால் எதிர்காலத்தில் கண்டியில் ஒரு பெரிய இரத்த களறு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக பிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவராக இருக்கின்ற ஒரே ஒரு தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்திருக்கின்றார். பெரிய புரட்சியாக அவரால் எழுதப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவரை தேடி, அதாவது ஒரு புத்தகம் சிங்கள மொழியில வெளியாக்கினார் இல்லையா எனும் நூலின் பிரதிகளை மல்வத்த மற்றும் அஸ்கிரிய மகா நாயக்கிடம் கையளிப்புக்காக நேற்று 21ஆம் தேதி கண்டிக்கு சென்றிருந்த போதே ஊடகங்களுக்கு அவர் இந்த தகவல்களை வெளியிட்டு இருக்கின்றார். பல விடயங்களை ஆராய்ந்து பெற்றுக்கொண்ட தகவல்களின் அடிப்படையிலேயே நான் இதை சொல்கிறேன் என்றும், ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் சிஐடி பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இரகசியமாக வைக்கப்பட்டுள்ள நௌஃபர், ரிஸ்கார் மற்றும் மில்ஹான் ஆகிய பயங்கரவாதிகள் வழங்கிய வாக்கு மூலங்களை மிகவும் இரகசியமான முறையில் பெற்று அவற்றை ஆய்வு செய்த பின்னரே இந்த முடிவுக்கு வந்துள்ளேனா. சிஐடிக்குள்ள இருந்து இவரும் ரகசியமாக தகவல் பெற்றிருக்காரா, அதை ஆய்வு செஞ்சிருக்காராமா, எங்குத்த ஆய்வாளரோ தெரியலப்பா. 2019 ஆகஸ்ட் மாதம் கண்டியில் நடைபெற்ற இறுதி ரந்தோலி இசல பிரகராவின் போது 2 தற்கொலை குண்டுகளை வெடிக்க செய்து 10,000 பேரை கொல்ல இவர்கள் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் சில காரணங்களால் அது தாமதமானதால் அதற்கு பதிலாக ஈஸ்டர் தாக்குதலை நடத்தி உள்ளனர். இந்த தற்கொலை தாக்குதல்களை சஹரான் மற்றும் ரில்வான் ஆகியோர் திட்டமிட்டிருந்த போதிலும் பின்னர் சஹரான் அந்த பொறுப்பை ரில்வானிடம் ஒப்படைத்துள்ளார். எனினும் ரில்வான் சாய்ந்த மருது தாக்குதலின் போது குண்டுவெடிக்க செய்து உயிரிழந்தவர் சொல்லுகின்றார். சிஐடிக்கு தெரியாத தகவல் இவருக்கு தெரியுது, அது அரசாங்கம் தான் பார்க்கணும். ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை இதுவல்ல. பிடிபட்டுள்ள இந்த 3 பயங்கரவாதிகளும் பாதுகாப்பு தரப்பிடம் தெரிவித்துள்ள தகவலின்படி சஹரான் 13 முகாம்களில் 300க்கும் மேற்பட்ட தற்கொலை குண்டுதாரிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளார். இவர்கள் இதுவரை கைது செய்யப்படவோ அல்லது புனர்வாழ்வளிக்கப்படவோ இல்லை என்றும், நாடு முழுவதும் சுதந்திரமாக நடமாடுகின்றனர் என்றும், ஜலதா பிரகராவில் தற்கொலை தாக்குதல் நடத்தி பெருமளவிலான மக்களை கொல்ல மூளைச்சலவை செய்யப்பட்ட இந்த தற்கொலை குண்டுதாரிகள் இன்னும் சுதந்திரமாக இருப்பதால் எதிர்கால பிரகரா ஒன்றில் இது நடக்காது என்று யாராலும் கூற முடியாது என்றும் மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார் கம்மன் பிலே. இந்த தகவலை அலட்சியப்படுத்தாமல் கண்டியில் ஒரு 26 ஓடும் வரை காத்திருக்காமல் சிஐடி பிரிவினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ள வேண்டும் மகாநாயக்கரிடம் இவர் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார்.
அருட்தந்தை சிறில் காமினி அவர்களின் பங்களிப்பு குறித்து எங்களுக்கு பெரிய சந்தேகம் உள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதலின் பொறுப்பை இராணுவத்தின் மீதும் சிங்கள பௌத்தர்கள் மீதும் சுமத்தி இந்த நாட்டில் சிங்கள பௌத்தர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இடையே நிலவும் பரஸ்பர உறவை உடைக்கும் சதியின் ஒரு பங்காளியாக அவர் இருக்கின்றாரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நான் எழுதியுள்ள புத்தகத்தில் ஒரு விடயமாவது தவறாக இருந்தால் சிறில் காமினி அல்லது இது குறித்து பேசும் எவராவது என்னுடன் விவாதத்துக்கு வருமாறும் சவால் விடுகிறேன் என்றும் பிரிவினைவாத சக்திகளின் கைபொம்மைகளாக செயல்படுவதற்கு நான் இந்த சவாலை விடுக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர் சஹரான் என்பது சர்வதேச விசாரணைகள் கூட வெளிப்பட்டுள்ள நிலையில் இராணுவ வீரர்களை கைது செய்து முன்னெடுக்கப்படும் துரோகங்களை இந்த புத்தகத்தில் நான் அம்பலப்படுத்தியுள்ளேன் என்றும் பாலடைந்த வீடுகளில் பானைகளை உடைப்பதை போல வீணான பேச்சுக்களை பேசாமல் ஊடகங்களுக்கு முன்னால் என்னுடன் விவாதத்துக்கு வருமாறும் இவர்களுக்கு மீண்டும் சவால் விடுக்கிறேன் என்றும் கம்மன்பில கோரிக்கை விடுத்துள்ளார். உதய கம்மன்பில இந்த நூலை அஸ்கிரிய மகாநாயக்க விகாரை தரப்பின் மகாநாயக்கர் அதி பூஜை பரகாகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் அஸ்கிரிய தரப்பின் அனுநாயக்கர் பூஜையே வேறுவே ஸ்ரீ உபாலி தேரர் அஸ்கிரிய தரப்பின் அனுநாயக்கர் பூஜையே நாரம்மனவே ஸ்ரீ ஆனந்த தேரர் மற்றும் மல்வத்த மகாவியாரை தரப்பின் அபு நாயக்கர் பூஜை நியங்கொட ஸ்ரீ விஜித ஸ்ரீ ஆகியோரும் கையெழுத்திருக்கின்றார். இதன் போது கருத்து தெரிவித்த சங்கைக்குரிய அஸ்கரிய மகா விஹாரை தரப்பின் அனுநாயக்கர் வணக்கத்துக்குரிய நாரம்பல ஸ்ரீ ஆனந்தா நாயக்க தேரர் உலக வாழ் பௌத்த மக்களின் உச்சகட்ட வழிபாட்டு தலமான ஸ்ரீ தலதா மாளிகை பௌத்தர்களின் கௌரவத்துக்குரிய ஜெயஸ்ரீ மகாபோதி அறந்தலாம பிக்குகள் கொலை போன்ற சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாரிய பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் தொடர்பாக இதுவரையில் எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவோ அல்லது நீதி வழங்கவோ இல்லை என குறிப்பிட்டிருந்தார். இதுவும் ஒரு சர்ச்சையாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இதேவேளை கௌரவ கர்தினால் ரஞ்சித் அவர்கள் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து உரையாற்றி இருக்கின்றார்கள். அந்த உரையை உற்று நோக்கும் போது அது நல்லெண்ணத்துடன் செய்யப்படவில்லை என்றும் தெளிவாக தெரிகிறது என்றும் கர்தினாலின் உரை பிரச்சனைகள் குறித்து ஒரு கலந்துரையாடலை தவிர வேறொன்றும் இல்லை என்றும் சொல்லப்படுகின்றது. கர்தினால் விவாதித்த பிரச்சனைகள் வருமாறு அபுஹிந்த் என்பதை கண்டறிவது முக்கியம். கட்டுவா குண்டு வீச்சாளர் முகமது ஹாசூனின் மனைவி சாரா ஜஸ்மின் உயிருடன் இருக்கின்றாரா என்பதை கண்டறிவது முக்கியம் என்றும், மூன்றாவதாக அரச புலனாய்வு தலைவர் சிஐடி டிஐஜி நிரந்த ஜெயவர்தனவின் தொலைபேசி மற்றும் மடிக்கணனியில் லேப்டாப்பில் இருந்த தரவுகள் அளிக்கப்பட்டன என்றும், நான்காவதாக 2018 வவுனியா போலீஸ் அதிகாரிகள் 2 கொல்லப்பட்டது தொடர்பான உண்மையை மறைக்கப்பட்டது என்றும், ஐந்தாவதாக இந்திய புலனாய்வு அமைப்புகளால் 4 முறை எச்சரிக்கப்பட்ட போதிலும் இலங்கை அரச புலனாய்வு தலைவர் ஏன் மௌனம் காத்தார் என்றும், ஆறாவதாக ஜஹ்ரானிடம் பேசிய ஒரு இலங்கை புலனாய்வு அதிகாரி ஐபி முகவரியை FBI வழங்கி இருந்தும் இலங்கை புலனாய்வு அமைப்புகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், ஏழாவதாக சோனிக் என்ற புனைப்பெயரில் மாத்தலை பொடி சஹரானிடம் பேசியவர் ஐபி பண்டாரா என்றும், அவர் மீதான விசாரணைகள் முறையாக நடத்தப்படவில்லை என்றும், எட்டாவதாக IS அமைப்பை சேர்ந்த ஒருவரை தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு பொறுப்பேற்று ஒரு அறிக்கை வெளியிடுமாறு பொடிசஹாருக்கு ஐபி பண்டாரை கேட்டுக்கொண்டார் என்றும், எட்டாவதாக 8-9 கலனிகம நுழைவாயிலுக்கு அருகில் சரகுந்து சோதனைக்காக தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்த போது அத்தகைய NP தேசபந்து தென்னகோன் அந்த சரக்குந்துக்கு அனுமதி அளித்தார் என்றும் சொல்லப்படுகின்றது என்று விவாதித்திருக்கிறார்கள். ஈஸ்டர் தாக்குதல்கள் நடந்த நொடியிலிருந்து இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை என்றும், எல்லாவற்றுக்கு மேலாக ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து இன்னும் பதிலளிக்கப்படாத பல மிக முக்கியமான மற்றும் உண்மையான கேள்விகள் உள்ளன என்றும், சுரேஷ் சாலி மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போதிலும் எந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படவில்லை என்றும், மேலும் கர்தினால் அவர்கள் நினைவு கூறும் சில சம்பவங்களுக்கு கூட இன்னும் பதில் அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆக
ஏதோ ஒரு தனியான வழக்கு நடக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. வழக்கு ஒன்று நடக்குதுதான். அதுல எந்த தகவலும் கசியாத வண்ணம் பார்த்து கொள்றாங்க. இரகசியமான முறையில இந்த வழக்கை கொண்டு போறாங்கன்னு பாக்குறாங்க. வழக்கிட தகவல்கள் இன்னும் வெளிவரல. வழக்குல என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லப்படல. ஆக ஒரு மர்மமான முறையில் இந்த வழக்கு போனாலும் அடிக்கடி கவர்மெண்ட்ல தான் மேல மேல ஈஸ்டர் குண்டு வெடிப்பு குறித்து மாறுபட்ட கருத்துக்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். பிள்ளையானை போய் சந்தித்தார். பிள்ளையான் ஒரு ஒரு எஃப்ஆர் வழக்கொண்டு போட்டிருக்கிறார். அதற்காக சட்டமாதிபர் திணைக்களம் என்ன செல்ல போகுது என்று தெரியவில்லை. அவர் அடுத்த 2 தவணையில் அது முகாந்திரம் இருப்பதாக அந்த வழக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கில் அவருக்கு பிணை கொடுப்பதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும் சட்டமாதிபர் திணைக்களத்தால் வலுவான ஆதாரங்களை நிறுத்தி அதை இந்த பிணையை தடுக்கையும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் மிக அதிகமாக ஆதாரங்கள் சமர்ப்பிக்க முடியுமா என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது. பார்க்கலாம். அடுத்தும் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு குறித்தான என்னென்ன தகவல் வெளிவந்தாலும் அதை அள்ளி கொண்டு வர முடியும் என்பதையும் சொல்லி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பு நேர்களே. நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.